ஒரு வழியா நம்ம கிரிவலத்தோட எண்டிங் வீடியோக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, கிரிவலத்தோட எண்டிங்னா அடுத்த நாள் காலையில சாமி பார்க்க போனது அது தனியா ஒரு ஷார்ட்ஸா வரும். இந்த கிரிவலம் போயிட்டு எண்டிங்லாம் நடக்கும்போது எனக்கு வந்து உண்மையாவே எப்படியோ வெற்றிகரமா நடந்து முடிச்சுட்டோம்டா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்னு இருந்தது. ஆனா ஃபைனலி அந்த 9 லிங்கம் நினைக்கிறேன். அத பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து வந்துட்டேன். அதுக்கு மேல என்னால ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியல. அதுக்கு முன்னாடி இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் இருக்கு பார்த்தீங்களா? எவ்ளோ கிரவுட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லைன்ல நின்னோம். அப்ப பயந்துட்டு மறுபடியும் போகல நாங்க. திருப்பி போனோம். பயந்து பயந்து எல்லாரும் வந்து சைடா வந்துட்டு இருந்தாங்களா, ஓகே இப்படிதான் வரணும் போல அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனா ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அப்படியே இடுக்கு பிள்ளையாரையும் ஒரு கும்பிடு போட்டுட்டு, இங்க தாங்க நாங்க ஒரு 20 மினிட்ஸ் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோம். என்னன்னா, நான் வந்து அப்பவும் சொன்னேன் அப்படியே நடந்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நம்ம கொஞ்ச நேரம் இங்கதான் தியானம் பண்ற மாதிரி லிங்கம் இருக்கும். இதை வேடிக்கை பார்த்துட்டு அந்த பெஞ்ச்ல கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறத தவிர்த்து நான் வந்து நல்லா மல்லா கடிச்சு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்கும்போது என்னால ஒரு எட்டு கூட எடுத்தே வைக்க முடியல. ஃபைனலா இந்த லிங்கம் தான் வந்து பார்த்தோம். இத பார்த்துட்டு சரி நம்ம முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்ட்டு யோசிச்சேன். ஆனா என்னால பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் நடக்க முடியல அப்படிங்கறதுனால ஆட்டோ ஏறி மெயின் இந்த இதுகிட்ட வந்துட்டோம். அப்பயும் சொன்னாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னாங்க. நம்மளால முடியாதுடா அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தா அங்க இருந்தா என்ன ட்விஸ்டோ நாங்க இந்தாண்ட கோபுரத்துக்கிட்ட தான் ரூம் இருந்துச்சு. சரி நட அப்படின்னு மறுபடியும் அங்க இருந்து கோபுரத்தை சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு இந்த அழகுலதான் நடந்து வந்தேன். இது சுமாரா காலையில 4:30 மணிக்கு கையில ஒரு கப் காஃபியோட அந்த கோபுரத்தை பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கு போய் நம்ம சாமி பார்க்கலாம்.